ஹலோ ஸ்டூடெண்ட். இப்போ ஆறாவது ப்ராக்டிக்கல், ஆறாவதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூவிங் அண்டு காப்பிங் ஃபைல்ஸ் வித் மவுஸ். முன்னாடியே நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி மூவ் பண்ணி காப்பி பண்ணுறது மவுஸால் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதே தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. அதை மவுஸால் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வாங்க. இப்போ 2 ஃபோல்டர் இருக்கா? இது வந்து தீபிகா அண்ட் ரஞ்சனி. ஏற்கனவே நம்ம 5th ப்ராக்டிக்கலில் பண்ணது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தீபிகாவை கிளிக் பண்ணி இப்படி ஓரமாக வச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், இது ரஞ்சனி, இது தீபிகா. ஃபோட்டோ எது வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஃபைலையும் 2 இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். என்னென்ன ஃபோல்டரு? தீபிகான்னு ஒரு ஃபோல்டரு, ரஞ்சனி தீபிகா ஒன்று. இங்கே பாருங்கள், இது ரஞ்சனி. இந்த மேலே டைட்டில் பாரில் கிளிக் பண்ணால் அந்த டைட்டில் என்னன்னு தெரியும். இது தீபிகான்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏபிசிடின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா? ஃபோல்டர் ஃபைலு எதை வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ரைட் கிளிக் கொடுத்து மவுஸால் காப்பி பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், அதை கொண்டாந்து திரும்ப பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண உடனே அது என்ன கேட்குது, ஏற்கனவே இருக்கிறதுனால அது கேட்குது. அதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்ட். இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சா? ஏபிசிடின்னு இங்கே ஒரு ஃபைல் இருக்குது, இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குது, இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், ஒன்றுன்னு இங்கே வந்து ஒரு ஆதார் கார்டு இருக்குது. அதையும் ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். திருப்பி இந்த ரஞ்சனியில் காப்பி பண்ணி தீபிகாவில் போயிட்டு நான் திரும்ப என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ இங்கேயும் 2 இடத்துல காப்பி பேஸ்ட்டுனாலே 2 இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது மூவிங் அண்டு காப்பியிங் ஃபைல்ஸ். இப்படி அங்கேருந்து போகிற மாதிரி காப்பி பண்ணி மவுஸால் மூவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மூவிங்னா ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ இப்படி போயிட்டு கட்டு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இது இருந்தால் திரும்ப அது இதாகாது, ஒரு ஃபைல் ஒரு ட்ரிப்பு தான். அடுத்ததில் நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து போயிடும், தீபிகாலேருந்து டோட்டலாக போயிட்டு இது ரஞ்சனியில் இருக்கும். ஏன்னா இது கட்டு, இதுதான். சரி, இது வாங்க. இப்போ இது முடிஞ்சிச்சா? காப்பி பேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும், கட்டு பேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், காப்பி பேஸ்ட்டுனா 2 இடத்துலையும் இருக்கும், கட்டு பேஸ்ட்டுனா நம்ம ஆல்ரெடி உள்ள இடத்துல அந்த ஃபைல் இருக்காதான், இங்கேருந்து கட் பண்ணிடுறோம். புதுசாக உள்ள இடத்துல மட்டும்தான் எங்கே பேஸ்ட் பண்ணுவோம் அங்கே மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள் ஸ்டூடெண்ட், சர்ச்சிங் எ ஃபைல் ஃபோல்டர் பை யூஸிங் சர்ச் கமாண்டு. இப்போ சர்ச் கமாண்டை வச்சு அந்த ஃபைலாக இருந்தாலும் ஃபோல்டராக இருந்தாலும் நம்ம வந்து தேட போகிறோம். நமக்கு அவசரத்துக்கு தேவை, அதனால் தேட போகிறோம். இப்போ பாருங்கள், இதுலேயே டெஸ்க்டாப்லேயே எல்லாமே இருக்குது. இங்கே தீபிகா ரஞ்சனி இருக்குது. சரி, அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து விண்டோஸ் ப்ளஸ் இன்டர்நெட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் போயிடுவோம். இப்போ இங்கே போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், குயிக் சர்ச் அக்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போயிட்டு நீங்கள் ஏதோ ரஞ்சனி அப்படின்னு பேர் அடிங்களேன், ஃபைல் இருக்கா? இப்போ பாருங்கள், இப்போ ராணின்னே வச்சுக்கோங்க, ரஞ்சனி இருக்குது, ராணி. இப்போ ராணி ஃபோட்டோ இப்போ வருதா? இப்படி தேடிக்கலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே இருக்கா? இதுவும் சர்ச்சு தான். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், RAN, இது டெஸ்க்டாப்பில் இருக்குது. ரஞ்சனி வேணும், டெஸ்க்டாப்பில் இருக்குது, RANJANI. கரெக்டாக. இப்போ ரஞ்சனி, இப்போ ரஞ்சனின்னு 2 இருக்குது. ரஞ்சனியை தேடுறோம், அது ஃபோல்டர் தான். இப்போ கிளிக் பண்ணோன்னா ரஞ்சனிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரஞ்சனி டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதில் என்னென்ன வச்சுருக்கோமோ அதுதான். அந்த ரஞ்சனி என்னன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் 6th ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 3வது சப்டிவிஷன், ரெகக்னைசிங் ஃபைல்ஸ். ஃபோல்டர் ஒன்றும் செய்ய முடியாது, ஃபோல்டர் எல்லாமே எல்லோ கலர் தான் இருக்கும். ரெகக்னைசிங் ஃபைல்ஸ் டைப்ஸ் யூஸிங் ஐகான்ஸை வச்சு ஃபைலுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஃபோட்டோஷாப் ஃபைலு, பேஜ் மேக்கர் ஃபைலு, வேர்டு ஃபைலு, எக்ஸல் ஃபைலு, பவர் பாயிண்ட் ஃபைலு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஐகானோட வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறது தான்
நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் அதை பார்த்து இது எக்ஸல் ஃபைலு எக்ஸ்ன்னு இருக்கும். வேர்டு ஃபைலு டபிள்யூன்னு இருக்கும், ப்ளூ கலரில் டபிள்யூ இருக்கும். இதெல்லாம் தான். இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ இங்கேயே போகலாம். இதோ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் போனாலும் போகலாம். எதில் விண்டோஸ் கீ இ. இப்போ எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ இதை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கே? இதெல்லாம் ஃபோல்டர்னு தெரியுது. அடுத்து இதெல்லாம் என்ன? இந்த டபிள்யூன்னு இருக்கிறது எல்லாமே வேர்டு ஃபைலு, இதெல்லாம் வந்து வீடியோ ஃபைலு. அடுத்தது இது ஃபோட்டோ இருக்கிறதுனால ஃபோட்டோஷாப் ஃபைலு. இதெல்லாம் உங்களுக்கு அது மாதிரி தெரியுதா? அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே போய் பாருங்கள். இதோ என்னது இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன உங்களுக்கு? பிடிஎஃப் ஃபைலு, வேர்டு ஃபைலு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் என்ன? புக் ஒன்றெல்லாம் அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸ் இது அப்ளிகேஷன், இது பேஜ் மேக்கர் ஃபைலு, இது அடோப் ரீடர் ஃபைலு, இதெல்லாம் இமேஜ் ஃபைலு, இது வாட்ஸ்அப் இமேஜ் ஃபைலு, இதெல்லாம் ஃபோல்டர்ஸு. இது பாருங்கள் இலக்கியா 1 2 3 இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் டேட்டாபேஸ் ஃபைலு, டேட்டாபேஸ் எம்எஸ் சக்ஸஸ் ஃபைலு. அடுத்தது இன்னும் ஃபைலு இருக்கும், ஃபைல் டைப்பு. இது கால்சி, ஓப்பன் ஆஃபீஸு கால்சி ஃபைலு. அப்புறம் இதெல்லாம் வந்து மனு, லைன் ஸ்பேஸு, இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பேஜ் மேக்கர் ஃபைலு. இது வந்து வேர்டு ஃபைலு, இதெல்லாம் வேர்டு ஃபைலு. இது ரிலேஷன் டேட்டாபேஸ் ஃபைலு, எம்எஸ் சக்ஸஸ் ஃபைலு. இந்த மாதிரி ஃபைலோட ஐக்கானை வச்சு நம்ம ஃபைலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெகக்னைஸ் பண்ணோன்னா என்ன? ஃபைலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான்.